Hey guys, welcome to Morris Vlog. காலையில் மொறுமொன்று அம்மா தோசை சுட்டு கொடுக்க அது அழகாக அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ஊரை சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு வந்துட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கரும்பு வெட்டி தர சொன்னேன். அப்படியே அவர் வெட்டி கொடுக்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு அம்மா ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னாங்க. ஸோ அப்படியே அங்கே போயிட்டோம். இது பேர் நம்ம சொன்னேன் சொய்யா உருண்டை. இதில் என்னென்ன இருக்குது? பச்சை பயிறு, வெல்லம், நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல். பச்சை பயிரை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதில் துளி உப்பு போட்டுக்கணும். வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடச்சி தண்ணி எடுத்து வச்சுட்டு வெல்லம் சீவிக்கிட்டு அப்புறம் மைதா மாவு கரைச்சி வச்சுக்கிட்டோம். அந்த வேக வச்ச பயிரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வெல்லம், சர்க்கரை, வெல்லம், தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு பிசையணும் பச்சை பயிரோட சேர்த்து. அதுக்கப்புறம் அதை மாவு கரைச்சது கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊறணும் மாவு கலக்கி. அதுக்கப்புறம் அதில் உருண்டையாக உருட்டி வச்சுட்டு மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காய வைக்கணும். காய்ந்த பிறகு உருண்டையாக உருட்டி அதில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். இது வந்து பச்சை பயிறு வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது. வெல்லம் அயன் சேருது. புரத சத்து, அயன், கால்சியம் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு உடம்புக்கு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நான் கூட மறந்துட்டேன். பட் அம்மா ஞாபகம் வச்சுருந்தாங்க. எழுந்து மிக்சியில் மருதாணிலாம் அரைச்சிட்டு கையில் வச்சு விட்டாங்க. எத்தனை பேருக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பசங்களுக்கு வைக்கலாமா வைக்க வேணாமா நிறைய வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வைக்கிறது பிடிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன 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 பண்ணுறாங்க என்ன? சரி சரி அது காஃபி. எவ்வளோ அழகாக சிவந்திருக்கு பாருங்களேன் மக்களே. காலையில் இட்லி மட்டன் குழம்புன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் ரெடி பண்ணாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருந்துச்சு. இல்லாமையா அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கந்திஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு பாட்டி எங்கள் எல்லாருக்கும் சுற்றி போட்டாங்க. ஃபைனலாக ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா பஸ் இல்லை. நாங்களும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா பஸ் இல்லை. டக்குன்னு மாப்பிள்ளை அவங்க அப்பா தம்பி நாங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அஸ்லாம் கூட்டிகிட்டு 2 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஃபைனலாக எப்படியோ ட்ரெயினை கரெக்டான டைமில் பிடிச்சிட்டோம்.